நாம பேசுற கண்கள் வழி யார் இந்த கிராமத்து தேவதை போட்டப்ப ஃபோன் எடுக்க மாட்டான். கண்டிப்பாக கணேசனை தான் இருக்கும். சார் இந்த தில்லா பேசியிருப்பான்ல. ஹப்பா ஹப்பா ஏ ஹப்பா தெலுங்கு பாட்டு தானே, கண்டிப்பாக சேரதான் இருக்கும். யார் ஆரம்பிச்சது சொல்கிறா. உயிரை போனாலும் காட்டி கொடுக்க மாட்டான். ஆமாம், ஒரு பெரிய காஷ்மீர் தீவிரவாதி. இன்னும் 5 நிமிஷம் சாக போகிறவங்க சவுடல. ஆமாம் சேகரோ கணேசன் யாரோ என்னை தூக்கணும், யாரோ என்னை தூக்கணும்னு திரியுறீங்க. ஆனால் இதெல்லாம் விசாரிக்க நல்லா சாப்பிட்ற ஒரு விசாரிச்சு கண்டுபிடிக்க தான் நேரம் இல்லை. ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன். சுட சுட இட்லி செஞ்ச மிஞ்சி போனதாம்ல. டேய் நீங்க யாராவது சாப்பிட்றீங்களாடா? சாப்பிட்ற நாய்க்கு எதுக்கு இட்லி வீணா? எங்கே விட்ட? யாரோ என்னை செய்யணும்னு திரியிறாங்க, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. பேசாமல் எல்லா அப்பலையும் காலி பண்ணிட்டேன்னு வையேன், பிரச்சனை இல்லை. பாரு, உனக்கெல்லாம் செத்தாத்தா புத்தி வரும். நீ சாப். ஏய், இவனை வெட்டி போட்டு தரப்பாலத்தில் குணத்தை போட்டு. சரி என்ன, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு என்ன செய்கிறேன்? காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்கோம், எதுவும் சொல்லாம சீனை போட்டு. இப்போ இவர் சொல்லுவாரா, நான் நாக்க தங்க போட்டு கேட்கணுமா? இதில் இவருக்கு ஏதாவது செய்யணுமா? நீ சாவு, எவன் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏய், என் கோட்டல உருவி பணத்தை தரமா தெரிவிச்சோம். அண்ணே நான் செய்கிறேண்ணே. ஏய், என்னடா சட்டை இது? கூத்தாடி மாதிரி கலர் கலர் ஆளும் மண்டையும். இதில் சம்பவம் வேற செய்யணும். அண்ணே 2 வருஷமா சில்லற வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். எப்போண்ணே நானும் செய்க சம்பவம் இறங்குறது? டேய் காமெடி பண்ணாதடா. நாங்களும் 4-5 வருஷம் சில்லற வேலை தான் பார்த்தோம். இப்போதான் சம்பவம். அதெல்லாம் வர வேண்டிய நேரத்தில் வரும். முதல்ல நடிகர் மாதிரி ட்ரெஸ் போடுறத மாத்திரம். அண்ணே நீ 5 வருஷமா சில்லற வேலை பார்த்துட்டா நான் சில்லற பார்க்கணுமா? சரிண்ணே ப்ளீஸ் நான் செய்கிறேண்ணே. சரிண்ணே அண்ணே நான் செய்கிறேன். ஏய் காசு நான் விட்டுறேன். நான் செய்கிறேன். டேய் நீ நேத்து வந்து ராசா சொல்லுங்க. ராசா அண்ணே விடுடா. சரிண்ணே அண்ணே. ஏய் காசுண்ணே விடுடா. ஏய் ராசனே. ஏய் போடாங்க. டேய் காலங்கத்தால் நடு வீட்டில் சாப்பிட்டு இருக்கேன்ல, எப்படி இருக்கும்? வாண்டி கம்மர் கட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சூடு போகலாம். இப்போ சந்தோஷமா ஏய் வினாலுக்கு கழுவிடு. ஓனே காசேண்ணே, உனக்கு இல்லாமல் எனக்கு இல்லாமல் வாயை மூட்டு வா. அண்ணே எஸ்ஐ வரானே, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம கேஸ் நான் பார்த்துக்கிறேன். என்னையா சாம்பாரை கொட்டி விட்டீங்களா? என்ன செய்து ஹோட்டலில் ஒன்று சுட்டவனை பிடிச்சிட்டிங்களா? அது எனக்கு போட்ட ஸ்கெட்ச் இல்லைங்க, வேறு பிரச்சனை. இந்த குடியார பையில தான் போட வந்திருக்காங்க. நான் எதிர்த்து அந்த பக்கம் போய் தொலைச்சிட்டேன். அப்போ நீங்கள் அவனை பிடிச்சி வைக்கல? அதான் எனக்கு கொலை வரலன்னு சொல்லலைங்க. நீங்கள் தானே போலீஸ், கண்டுபிடிங்க. காப்பி சொல்லிட்டா? இல்லை, நான் டூட்டியில் இருக்கேன், அவசரமாக வெளியே கிளம்பணும். இந்தப்பா இந்த பணத்தை எப்படியாவது அதிக வட்டிக்கு ரொட்டேஷன் பண்ணி கொடுப்பா. ஏன்னா அடுத்த வருஷம் பையனை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும். இப்போ எல்லாம் ஏன் சார் வட்டி காசு வாங்குறான்? தைரியத்தில் கையெழுத்து போட்டால் பேங்க்காரனே வாரி கொடுக்குறானே. முயற்சி பண்ணு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 20 நாளைக்கு முன்னாடி சென்னை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து உன்னுடைய ஃபைலை உடனே ஃபேக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியலை, என்கவுண்டர் பிளானான்னு புரியலை. எதுக்கும் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்க. என்கவுண்டர்னா நிச்சயமாக உன்னை வேறு பார்க்க உங்கள் ஏரியாவில் ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்கிறேன். ஆனால் நீ கேர்ஃபுல்லாக என்ன. கரெக்டா? வணக்கம் சிரிப்போலி அன்பு நேயர்களே. இந்த நிகழ்ச்சி சமரகளை நாம் சிவகர் கொண்டை கலந்த நிகழ்ச்சியில் யாரில் சமரகள் அண்ணே என்னடா முட்டாளா போட சொல்றா? ஏன் நான் வீட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு சிரிப்போலி